ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொரி வந்துட்டு எப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதுலேயும் பொரியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு இருக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு நான் 4-5 பூண்டு தட்டியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணோடனையும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கேரட் துருவன கேரட் இருக்கும். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பொரியை போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொரி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். அதோட அப்புறம் பச்சை கேரட்டையும் அப்புறம் ஆனியனையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சர் நம்ம வீட்டில் இருந்தது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஆயில் வேணும்னா நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.